அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT holidays. தமிழகத்தில் தற்சமயம் காலியாக இருக்கும் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் தமிழக தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டிய நிலையில் வடமாநிலங்களில் காலியாக இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை அறிவித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழக தொகுதிகளுக்கு மட்டும் தேதியை அறிவிக்கவில்லை. இதனால் ஏமாற்றத்தில் இருக்கிறது தவேகா தலைமை. இந்த சூழலில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது என்று தமிழக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதிமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான இன்பதுரை. இதுகுறித்து பேசிய இன்பதுரை, தனக்கான ஆதரவு தளத்தையும் ஆட்சிக்கான ஸ்திரத்தன்மையையும் செயற்கையாக உருவாக்குவதற்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருகிறது தவேகா அரசு. தேர்தல் மூலம் ஆட்சி அமைக்க 118 என்கிற பெரும்பான்மை பலம் அக்கட்சிக்கு இல்லாததால் குதிரை பேரத்தில் குதித்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த இடத்துக்கே நேரில் சென்று இத்தகைய பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர். அதிமுக கொறடாவின் உத்தரவை எம்எல்ஏக்கள் மீறக்கூடாது, மீறுவது கட்சி தாவல் சட்டத்தின்படி தகுதி நீக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய குற்றம். அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி தவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்களில் 21 பேர் மன்னிப்பு கோரி கடிதம் தந்தனர். அதனால் அவர்கள் தகுதி நீக்கத்திற்குள் வரமாட்டார்கள். ஆனால் 4 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரவில்லை. அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்த கையோடு தவேகாவில் இணைந்துவிட்டனர். தற்போது மேலும் 2 சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் ஆகியோர் ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதும் தவறு. அவர்களை தங்கள் கட்சியில் தவேகா தலைமை சேர்த்து கொண்டதும் தவறு. அதாவது 2 விஜயபாஸ்கர்களும் தகுதி நீக்கத்திலிருந்து தப்பிக்க மன்னிப்பு கடிதம் கொடுத்திருந்தனர். அவர்கள் மன்னிக்கப்பட்டதால் தகுதி நீக்கத்திலிருந்து தப்பித்தனர். தப்பித்ததும் தேர்தல் ஆணையத்தின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தவேகாவில் சேர்ந்திருக்கிறார்கள். இதனால் அதிமுக வெற்றி பெற்ற 6 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. எம்எல்ஏக்கள் காலமானாலோ அல்லது தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது தவிர்க்க முடியாத சூழலில் தொகுதி காலியாக இருந்தாலோ இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் சர்ச்சைக்குரிய வகையில் குதிரை பேரத்தின் மூலம் காலியாக உள்ள இந்த 6 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தப்படக்கூடாது. அதிமுகவின் நிலைப்பாடு இது. அதனால் சட்ட ரீதியாக இதில் அதிமுக தலையிட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுள்ளோம். ராஜினாமா செய்துள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறியுள்ளனர். சட்டவிரோதமாக செயல்பட்டிருப்பதால் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துள்ளோம். ஒரு கட்சியில் நின்று ஜெயித்துவிட்டு உடனே ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியில் இணைவது வாக்காளர்களை அவமதிப்பது போலாகும். ஆணைய விதிகளையும் கேலி கூத்தாக்குவதற்கு சமம். அதனால் இதுகுறித்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் முடிவு தெரியும் வரையில் 6 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் ஆணைய அதிகாரிகளிடம் விவரித்திருக்கிறோம் என்கிறார் இன்பதுரை. இதற்கிடையே அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் இன்பதுரையும் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகரை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். அர்லேகரை சந்தித்துவிட்டு வெளியே வந்ததும் பேசிய இன்பதுரை, தேர்தல் முடிந்ததும் அதிக எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க தவேகாவை அழைத்தார் ஆளுநர். அப்போது விஜயிடம் போதிய எண்ணிக்கை உங்களிடம் இல்லை, குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடாது, அத்தகைய பேரத்தை அனுமதிக்க மாட்டேன் என ஸ்ட்ரிக்டாக சொன்னார் ஆளுநர். ஆனால் இப்போது குதிரை பேரம் தமிழகத்தில் நடக்கிறதா இல்லையா? குதிரை பேரம் நடப்பது நன்றாகவே தெரிகிறது. ஆனாலும் அமைதியாகவே இருக்கிறார் ஆளுநர். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னதாக குதிரை பேரத்தை அனுமதிக்க மாட்டேன் என்ற ஆளுநர் தற்போது அமைதியாக இருப்பது ஏன்? அதனை அவரிடமே கேட்கத்தான் சந்தித்தோம். அந்த சந்திப்பில் அமைதியாக இருப்பதை பற்றி கேட்டதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என எங்களிடம் கேட்கிறார் ஆளுநர். குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என விவரித்துள்ளோம். குதிரை பேரம் நடந்திருப்பதை நாங்கள் மட்டுமல்ல, சிபிஎம் தலைவர் சொல்லியிருக்கிறார், வைகோ சொல்லியிருக்கிறார். அவர்களிடம் இதையெல்லாம் ஆளுநர் கேட்க வேண்டும். மேலும் அரசு பதவிகளில் இல்லாத 2 பேர் கேபினட் மீட்டிங்கில் கலந்து கொள்வதாகவும் ஒரு புகார் இருக்கிறது. அதையும் ஆளுநர் கண்டுகொள்ளவில்லை. இந்த விவகாரங்களை எல்லாம் ஆளுநர் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. இது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு அது திருப்தி அளிக்காது போனால் அரசியலமைப்பின் 356 சட்ட விதிகளின்படி மத்திய அரசுக்கு ஆளுநர் ரிப்போர்ட் அனுப்ப வேண்டும் என்கிறார் அழுத்தமாக. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.